ஹே கைஸ், வெல்கம் பேக். இது டே 4 ஆஃப் 100 டே 5 lakh சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஃப்ரீலான்சரோட மெம்பர்ஷிப்பை நம்ம வாங்கிட்டோம். என்னடா 750 ரூபா சொன்னால் 1500 காட்டுது அப்படின்னா, நான் ஆதி காலத்தில் வாங்கின மெம்பர்ஷிப்போட நெகட்டிவ் பேலன்ஸ் அதில் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து நம்ம பே பண்ணி ஃப்ரீலான்சரோட மெம்பர்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, கிளைண்ட்ஸுக்கு பிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மோர் தென் 5 கிளைண்ட்ஸ்க்கு ப்ரொபோசல் சென்ட் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட மெம்பர்ஷிப் இருக்கிறனால இனிமேல் நமக்கு பர் டே லிமிட் எதுவுமே கிடையாது, அடித்து விளாட்லாம். நம்ம பண்ண பிட்ஸை கிளைண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்துருக்காங்க. இட்ஸ் கிரேட், பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஓகே, வி கீப் ட்ரையிங். ஃப்ரீலான்சரோட பிட்டுக்கும் அப்போர்க்கோட கனெக்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரீலான்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரொப்போசலுக்கு ஒரு பிட்டு தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. சேம் வே நமக்கு ஒரு 5 டேஸ்க்கு 3 ஃப்ரீ பிட்டையும் அவங்க கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ 100 ப்ரொப்போசல்ஸ் வச்சு நம்ம 100 பிட் பண்ண முடியும். அப்போர்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 கனெக்ட்டுக்கு $15 கேட்குறாங்க, விச் இஸ் 1400 rupees. பட் நான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்னோட ப்ரொப்போசலை சென்ட் பண்ண 21 கனெக்ட் தேவைப்படுது. ஸோ அப்படி நான் 100 கனெக்ட்டுக்கு நான் ஒரு 4-5 ப்ராஜெக்ட்ஸ் தான் என்னால் பிட் பண்ண முடியும். இந்த ப்ரொப்போசல் கணக்கு ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் மாறும். ஸோ நம்ம இப்போதைக்கு ஃப்ரீலான்சர் வச்சு மட்டுமே கண்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.